இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கூட சொல்லிக்கலாங்க. குழந்தைங்க ஈவினிங் டைமில் பசிக்குதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சிப்ஸு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் எடுத்து காசி ஆற வச்ச பால் எடுத்து ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்ட பிறகு ஒரு தவா வச்சு தவா நல்லா ஹீட் ஆனோடனே ப்ரெட்டு, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வீட் ப்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை ப்ரெட்டை வந்துட்டு நல்லா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எக்கு மிக்ஸ்சர், அந்த மிக்ஸ்சரில் நல்லா ஃபுல்லாக 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த தவா வந்து நல்லா சூடானோடனே எடுத்து அந்த தவாவில் போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் எல்லா விதமான ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் ப்ரெட்டை எடுத்து நல்லா வந்துட்டு 2 பக்கமும் டிப் பண்ணி கோட் பண்ணிட்ட பிறகு எடுத்து தவாவில் போட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து பால், முட்டை, அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டும் வந்துட்டு நம்ம மைதா சேர்க்கல, கோதுமை ப்ரெட்டு தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப 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 குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை கூட வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.